ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம புறா குண்டு தான் வந்து விசிட் பண்ண போகிறோம். ஸோ வெயில் காலத்தில் வந்து எல்லாமே முட்டை வச்சு பயங்கரமாக குஞ்சு பிரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த கருப்பை வந்து ரொம்ப நாளாக முட்டை வைக்காமல் இருந்தோம். ஸோ இவருக்கு வந்து இந்த நெல் கொடுத்ததால் ஓரளவுக்கு இப்போது கிளியர் ஆகிட்டு 2 முட்டை வந்து வச்சுருக்காரு. ஃபஸ்ட் டைம் முட்டை வச்சுருக்கு. ஸோ இது வந்து நான் ஆணுன்னே நினச்சேன். கடைசியில் பார்த்தா இது பெண்ணாக இருக்குது. ஸோ இது வந்து கருப்பனோட பேரண்ட்டு. என்கிட்ட இருக்கிற பழைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக என்கிட்ட இருக்குது இந்த பேர் வந்து. ஸோ இதுவும் வந்து எக்லே பண்ணியிருக்கு இப்போ தான். ஸோ இதோட அம்மா, இவங்க வந்து இவங்களோட அம்மா. ஸோ இது வந்து ஒரே சிக்கு தான் வச்சுருக்கு. இன்னொரு சிக்கு வந்து அது முட்டையிலேயே வந்து இறந்து போச்சு. ஆக்சுவலி எல்லா பாக்ஸுமே வந்து எம்டியாக தான் இருக்குது. தென் இன்னொரு விஷயம், புறா குண்டு கிட்டே போகும்போது ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் மாஸ்க் போட்டுட்டு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பாருங்கள். ஸோ இதுலேயும் வந்து 2 குட்டி இருக்குது. தென் இந்த குட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 இல்லை 4 days குட்டியாக இருக்கும். இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். இந்த ரெக்கையில் வந்து ஒயிட் வரா மாதிரி இருக்கும் இந்த குட்டி வந்து. இது நல்லா இருக்குது. இது ஷார்ட்டின். ஆக்சுவலாக இது வந்து இன்னொரு தாய்கிட்ட இருந்து முட்டையை எடுத்து வச்சுது. இது 2த்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். இது பெருசாக இருக்கும், அது சின்னதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பயங்கர பசியில் இருக்காங்க 2 பேருமே. ஸோ இவர் வந்து கர்ணை. நம்மக்கிட்டே இருக்கிற ஒரே பேர் இது தான். மேலே பறந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஒரு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் பறக்கும். நல்ல ஒரு லைனேஜ். ஓய், கோவமாக இருக்காதுப்பா. ஓகே, என் கூண்லேயே இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சைஸ் புறா இந்த புறா மட்டும்தான். ஆனால் எப்போவுமே இது எக்லே பண்ணிவிட்டு 2 முட்டை வச்சு ஒரு குஞ்சு மட்டும் தான் பொரியும். ஒரு முட்டையை வந்து என்ன பண்ணுன்னே தெரியல. ஏய் ஏய், குட்டியை காட்டவே விட மாட்டேங்குது. ஒரே ஒரு குட்டி மட்டும் இருக்குது சின்னதாக. இருங்க, அது தெரியுதுங்களா? ஸோ நேற்று தான் பொரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நெக்ஸ்ட் இந்த சம்மர் சீசனில் வந்து எப்போவுமே புறாங்கள் வந்து குளிக்கிறதுக்கு ரொம்ப லைக் பண்ணும். ஸோ அதனால் அங்கங்கே தண்ணி வச்சு விட்ருங்க. ஸோ டெய்லியும் வந்து ஃப்ரெஷ்ஷான தண்ணியை மாற்றிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன சின்ன பாட்டிலாம் கூட தண்ணி வச்சா அங்கங்கே வந்து பீஜின் வந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே ஹாப்பியாக இருக்கும். தென் நம்ம வந்து பர்சனலாக எடுத்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ண பீஜின்ஸ் வந்து நான் தனியாக வச்சுருக்கேன். ஸோ பைக் ரைட் பண்ணுறதுக்காக வந்து இதை தனியாகவே வச்சுருக்கேன். இது இருக்கார் பாருங்கள் 2 பேரும். பட் இந்த மாதிரி பீஜினை வளர்க்கும்போது நீங்கள் கன்ஃபார்ம் டெய்லி பறக்க விடணும். இல்லைனா அதோட ஹாப்பினஸ் வந்து போயிடும் அது. ஸோ ஒரு கொஞ்ச நேரமாச்சும் நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணால் தான் அதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இவர் 2 பேர் வந்து தனியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த புறா டீம் கூட இவங்கள சேர்த்தா இவங்களும் வந்து அதே மாதிரி போயிடுவாங்க. ஓகே கேஸ், இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான பீச்சின் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.